அறிமுகப்படுத்தும் போதே நேரம் குறிக்கப்பட்ட தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லுவான். நேரம் குறிக்கப்பட்ட தொழுகை குர்ஆன்ல அல்லாஹ் நான் அடிக்கடி இதை சொல்றது அகீமுஸ் ஸலா அப்படிங்கிறது தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படிங்கிறதுல 3 விஷயம் அடங்கும். தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்கின்ற அந்த வார்த்தையில 3 விஷயம் அடங்கும். என்ன அர்த்தம்? தொழுகை நிலைநாட்டுங்கள்னா குறித்த நேரத்தில் உங்களுடைய தொழுகை நிலைநாட்டுங்கள் 1. 2வது இஹ்லாஸோடு தொழுகையை நிலைநாட்டுங்கள் 2வது விஷயம். 3வது அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தொழுகை நிலைநாட்டுங்கள். இந்த 3 சேர்ந்தாதான் தொழுகை நிலைநாட்டுங்கள் அர்த்தமே தவிர இந்த 3ல 1 விட்டுட்டோம்னா தொழுங்கள் தான் அர்த்தம். அவ்வளவுதான். தொழுங்களுக்கு தொழுகை நிலைநாட்டுங்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அகீமுஸ் ஸலா வெறும் அவஸ்ஸலான்னு சொல்லல, தொழுங்கள் அப்படின்னு சொல்லல, அகீமுஸ் ஸலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அதனால இந்த 3 விஷயத்துல 3 விஷயமும் நம்மளுடைய தொழுகையில இருக்கணும். 1 என்ன? குறித்த நேரத்தில் தொழ வேண்டும். 2வது இஹ்லாஸோடு. இஹ்லாஸ்னா புரியுதுங்களா? இஹ்லாஸ்னா என்னது? அல்லாஹ்வுக்காக உள்ள தூய்மையோடு தொழுவது. 3வது அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதலின் அடிப்படையில தொழுகணும். சரிங்களா? இந்த 3 சேர்ந்ததுதான் தொழுகை நிலைநாட்டுதல். ஆமா, இந்த 3ல ஏதாவது 1 விடுபட்டு போனாலும் அந்த தொழுகைக்கு அந்த அளவுக்கு ஃபாயிதா நமக்கு இருக்காது, நன்மைகள் கிடைக்காது. அதுல ரொம்ப முக்கியமானது குறித்த நேரத்தில் தொழுவது. நேரம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தொழுகையுடைய ஆரம்ப நேரம் எது, தொழுகையுடைய முடிவு நேரம் எது.